எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் கல்யாணத்துக்கும் முன்னால் தன்னோட டீனேஜ் வயசில் இருந்தே அந்த கட்சியில் வந்து ரொம்ப தீவிரமான ஈடுபாட்டோடு இருந்தாலும் கூட அவங்க முதல்ல எலெக்ஷனில் நின்னது அப்படின்னு பார்த்தா 84 எலெக்ஷனில் தான். ஆனால் அந்த சமயத்தில் இருந்த அந்த அரசியல் அலைகள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ஜெயிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க மட்டும் இல்லை, மொத்த திமுகவுக்கும் வந்து அந்த தேர்தல் வந்து ஒரு சவாலாகவே இருந்தது. காரணம், அந்த சமயத்தில் தான் இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டு இறந்ததுனால ஏற்பட்ட அந்த அனுதாப அலை அப்போ இருந்தது. முக்கியமாக எம்ஜிஆர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால ஏற்பட்ட அனுதாப அலை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்கவே இந்த 2 சம்பவங்களோட அனுதாப அலைகள் வந்து வீசிட்டு இருந்தது. அதனால் அப்போ வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்தது. திமுகவுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. தவிர எங்கள் வீட்டுக்காரங்க நின்ன 1000 விளக்கு தொகுதியில் வந்து அதிமுக வேட்பாளராக நின்னவர் யாருன்னா 2 முறை எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த KA கிருஷ்ணசுவாமி. அவர் வந்து அரசியலில் பலம் வாய்ந்த ஒரு சீனியர் வேறு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட KA மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சீனியர்கிட்ட அதுலேயும் 2 மிகப்பெரிய அனுதாப அலைகள் வீசின அந்த சமயத்தில் நின்ன எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப குறைவான ஒரு வித்தியாசத்தில் தான் தோற்று போனாங்க. அதனால தான் முதல்ல எலெக்ஷனில் நின்னதில் தோத்தாலும் கூட இந்த தோல்வியை எங்கள் வீட்டுக்காரங்க சந்தோஷமாக தான் அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அரசியலில் வெற்றி தோல்வியெல்லாம் நான் ரொம்ப பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட தொகுதிக்கு நானும் செல்வியனையும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த குறைகள்லாம் கேட்டு குறிச்சிட்டு வந்திருக்கோம், ஓட்டும் கேட்டுருக்கோம். அதே போல் இந்த விஷயத்தில் வீட்டில் எங்கள் 2 பசங்களும் செந்துவும் உதயாவும் அழுகன்னா அப்படி வந்து அவருக்கு அழுதுச்சுங்க. அப்போ வந்து எங்கள் பையன் உதயாவுக்கு வந்து 7 வயசு தான், பொண்ணு செந்துவுக்கு வந்து 4 வயசு. உதயா வந்து 3வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தது. அப்பா தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வயசு இல்லையா அது. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த தன்னோட தொகுதியில் தோற்ற உடனே ஐயோ நம்ம அப்பா தோற்று போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உதயா அழுவுது. அப்படி அழுவுது. உதயா அழறதை பார்த்துட்டு செந்துவுக்கும் எதுவும் புரியல அப்படின்னாலும் கூட அதுவும் அவங்க அப்பா பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு அப்படி வந்து அழுகுது. இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க தான் 2 பசங்களையும் வந்து தேத்துனாங்க. அப்புறம் வளர குழந்தைங்களுக்கு வந்து அரசியலில் வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிறது வந்து அப்புறம் தான் புரிஞ்சது. முதல் தோல்வி வெற்றிக்கான படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியாக அது போல் அடுத்து 89 வந்த எலெக்ஷனில் எங்கள் வீட்டுக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கிடையிலேயே 87 வந்து எம்ஜிஆர் தவறினதுக்கப்புறம் அவங்களோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் அரசு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் 89 எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் எங்கள் வீட்டுக்காரங்களை எதிர்த்து ஜெயலலிதா அணி சார்பாக ராஜேந்திரகுமாரும் ஜானகி அணி சார்பாக சலீமும் நின்னாங்க. இவங்க 2 பேரையும் விட அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அப்போது தமிழகத்தில் மறுபடியும் திமுக ஆட்சி வந்துச்சு. முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு MLAவாக சட்டமன்றத்தில் அடி எடுத்து வச்சதும் அப்போ தான். ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன வயசுலேருந்தே கட்சியோட பல மீட்டிங்கில் கலந்துட்டு பலர் முன்னிலையில் பேசுகிறது இவங்களுக்கு பழக்கம்தான். அப்படின்னாலும் கூட ஒரு பாரம்பரியமான சட்டப்பேரவையில் முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வீட்டில் நாங்களும் கூட சட்டப்பேரவை பார்வையாளர் கேலரியில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். நான், பசங்க, மோகனா, கொழுந்தனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல சட்டசபையில் பேசினது 89-90 வருஷத்துக்கான வரவு செலவு திட்டம் குறித்த உரை போயிட்டு இருந்தப்போ தான். தேர்தலில் ஓட்டு கேட்குறப்போ இவங்க வந்து தன்னோட 1000 விளக்கு தொகுதிக்கு தந்த வாக்குறுதிகள் அத்தனையும் வெற்றிகரமாக நிறைவேற்றினதை சொல்லி இவங்களோட பேச்சு அன்னைக்கு உற்சாகமாக ஆரம்பிச்சது. ஸ்டாலின் நிகழ்த்தின கன்னி உரை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்கள்ல எல்லாம் கூட இவரோட படத்தோட செய்தி போட்டிருந்தாங்க. பொதுவாகவே நான் இவங்க மானிய கோரிக்கை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சட்டசபையில் பேசும்போது அந்த சட்டசபை மாடத்தில் நானும் உட்காந்து பார்ப்பேன். அன்னைக்கும் கூட நான் இருந்தேன். நம்ம வீட்டை சேர்ந்து ஒருத்தர் சட்டப்பேரவைக்குள்ளே நுழைஞ்சு ஆரம்பத்தில் அவர் அங்கே உட்காந்துருக்க அழகை இப்படியெல்லாம் பார்க்க நினைக்கிறது அந்த குடும்பத்தினர்கள் ஒரு சகஜம் தானே. அப்புறம் ரொம்ப ஒரு சகஜமான ஒரு வழக்கம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சட்டப்பேரவையில் அன்னைக்கு என்ன பேசினாங்க அப்படின்னு பேப்பரில் வர்றதை நான் உங்கெல்லாம் பார்க்குறதோட சரி, நாங்கள் நேரில் போய் பார்க்குறதெல்லாம் அப்புறம் குறைஞ்சிடுச்சு. 89 திமுக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் 2 வருஷம்தான் ஆட்சியில் இருந்தது. காரணம் என்னென்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தந்ததாக சொல்லி தமிழகத்தில் வந்து ஆட்சி செஞ்சு திமுக அரசை கலைச்சிது மத்தியில் இருந்த சந்திரசேகர் அரசு. அந்த வருஷமே மறுபடியும் தேர்தல் வந்துச்சு. பிரச்சாரம் நல்லா சூடு பிடிச்சி போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஸ்ரீபெரும்புதூரில் பிரச்சாரத்துக்கு வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பில் கொலை செய்யப்பட்டு விட தேர்தல் கனவே அப்படியே நிலைமை சட்டுன்னு மாறி போயிடுச்சு. ராஜீவ் கொல்லப்பட்ட அந்த அனுதாபாலை வந்து ரொம்ப பெருசாக இருந்த அந்த நேரத்தில் இலங்கை பிரச்சனையில்
விடுதலை புலிகளுக்கு திமுக ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது வன்முறைகள் நடந்துட்டு இருந்த அந்த நேரம், திமுகவுக்கு அந்த தேர்தல்லையும் ஓட்டு விழாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட எல்லா தொகுதியிலையுமே வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. அந்த தேர்தலில் திமுகவில் மாமா, அதாவது கலைஞர் மட்டும்தான் துறைமுகம் தொகுதியில் ஜெயித்தாங்க. மற்றபடி திமுக கடுமையான ஒரு பின்னடைவாக அந்த சமயத்தில் சந்திச்சுது. எங்கள் வீட்டுக்காரங்களும் கூட அவங்க நின்று 1000 விளக்கு தொகுதியில் தோற்று தான் போயிட்டாங்க. இந்த முறையும் அவங்கள ஏற்று நின்றவர் அதே KA கிருஷ்ணசாமி அவங்க தான். அடுத்த தேர்தல் 96 நடந்தது. அதுக்கு முந்தைய ஜெயலலிதா ஆட்சியோட ஊழல் பற்றியும், அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுக்கு பற்றியும் அதுக்கு எதிராக திமுக பிரச்சாரம் செஞ்சதுனால அந்த முறை திமுக மறுபடி நல்லபடியாக ஜெயிச்சுது. எங்கள் வீட்டுக்காரங்களும் 1000 விளக்கு தொகுதியில் தன்னை எதிர்த்து நின்று ஜீனத் சர்புதீன் அவங்கள மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. திமுக ஆட்சியில் இல்லாத அந்த இடைப்பட்ட அந்த 5 வருஷ காலம் எங்கள் வீட்டுக்காரங்களை ரொம்பவே நல்லா பக்குவப்படுத்தி இருந்தது. இவங்க ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சு சட்டப்பேரவைக்கு போகிறது இது 2வது தடவை. இந்த முறை இவங்க தன்னோட சட்டப்பேரவை பேச்சிலும் விவாதத்திலும் இன்னும் ரொம்ப பக்குவப்பட்டவராக வளர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகைகளும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த பீரியடில் எங்கள் வீட்டுக்காரங்க சட்டசபையில் ஒரு முறை பேசுகிறப்போ, அதாவது 96க்கான வரவு செலவு திட்டத்து அப்போது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு 10வது வரைக்கும் பஸ்ஸுக்கு இலவச பாஸ் தரதாக சொல்லியிருந்தோம். அதை கொஞ்சம் மாற்றி 12வது வகுப்பு படிக்கிற பசங்க வரைக்கும் பஸ்ஸுக்கான இலவச பாஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு அப்போதைய முதல்வர் கலைஞர் அவங்க பதில் அளிக்கணும். கோரிக்கை நியாயமாகவும் தேவையாகவும் இருந்ததுனால மாமாவும் அதை அங்கீகரிச்சிருக்கார். அதுக்கு மாமா பதில் சொல்கிறப்போ கூட மாமாவுக்கே உரிய வார்த்தைகளில் பளிச்சுன்னு பதில் சொன்னாராம். எப்படின்னு தெரியுமா? இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது, இது எனது மகனுக்காக, அதாவது ஸ்டாலினுக்காக அல்ல, மாணவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே சட்டசபை முழுக்க ஒரே கைதட்டல் கலகலப்பாயிருச்சு. சட்டமன்றத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க மக்களுக்கு நன்மை தர்ற இது மாதிரி எத்தனையோ கோரிக்கைகளை எழுப்பி அதுக்கு சலுகைகளையும் பெற்றுத்தரதில் முனைப்பாக இருப்பாங்க. குறிப்பாக தன்னோட தொகுதியான 1000 விளக்கை பொறுத்தவரை மக்கள் கேட்டது கேட்காது அவங்களோட எல்லா அடிப்படை தேவைகளையும் எங்கள் வீட்டுக்காரங்க தானே முன்னால் நின்று நிறைவேற்றி தருவாங்க. அதுலேயும் அந்த பீரியடில் இவங்க தன்னோட தொகுதியில் செஞ்ச விஷயங்கள் பலராலையும் பாராட்டப்பட்டுச்சு. உதாரணமாக 1000 விளக்கு தொகுதியில் இருந்த சுதந்திரா நகர் அப்படிங்கிற அந்த குடிசை பகுதி அடிக்கடி தீ பிடிச்சிட்டே இருக்கும். இப்படி இந்த தீ விபத்தில் ஜனங்க நிறைய பேர் பழியாயிட்டே இருந்தாங்க. வீடு இழந்து பொருள் இழந்து அப்படி திண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியா மக்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் மூலம் அதே இடத்துலையே கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அந்த இடமும் 4-5 அரசு துறைகளுக்கு சொந்தமான ஒரு இடமா இருந்தது. எல்லா துறை அமைச்சர்கள் அதிகாரிகளையும் ஒன்றா கூட்டி பேச வச்சு முறையான ஒரு உத்தரவு பெற்று குடிசைகள் இருந்த அதே இடத்துலையே 526 வீடுகள் கட்டி தந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அந்த மக்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க தொகுதியில் வள்ளுவர் குடியிருப்பு பகுதியிலையும் ராயப்பேட்டை சோமையப்பன் தெருவிலும் இருந்த அந்த குடிசைகளை நீக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கான்கிரீட் வீடுகள் கட்டி தந்திருக்காங்க. முக்கியமாக 1000 விளக்கு பகுதி ரொம்ப ஜன நெரிசல் மிக்க ஏரியா அப்படிங்கிறதுனால அடிக்கடி அங்கங்கே ரோட்லேயும் தெருவிலையும் சாக்கடையும் அடைச்சிட்டு பெரிய பிரச்சனையாயிடும். எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட பீரியடில் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி மெட்ரோ ட்ரைனேஜ் பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று அந்த ஏரியாவுக்கு ஏற்படுத்தி தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிரீம்ஸ் ரோடு ராயப்பேட்டை பகுதிகளில் அந்த சாக்கடை அடைக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவே வந்துச்சு. அதே மாதிரி 1000 விளக்கு தொகுதி மக்கள் ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக அண்ணா நகர் ஆஃபீஸ் வரைக்கும் அலையிறதை பார்த்துட்டு தன்னோட ஏரியாவிலேயே சிவில் சப்ளை ஆஃபீஸும் கொண்டு வந்தாங்க. இவங்க பீரியடில் தான் 1000 விளக்கு தொகுதி முழுக்க ஏரியாவோட உட்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோடுகள் கூட நல்லா போடப்பட்டு போக்குவரத்து சுலபமாக ஆச்சு. விளையாட்டில் பெண்களும் ஆர்வமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன், கேரம் அந்த மாதிரியான இண்டோர் விளையாட்டுகளுக்கு பெண்களுக்கான உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று 1000 விளக்கு ஏரியாவில் கட்டி தந்திருக்காங்க. அதே மாதிரி ரோட்டில் பஸ் போகவே இடம் இல்லாத மாதிரி ரொம்ப ஆக்கிரமிப்பாக இருந்த அந்த குளக்கரை சாலை அதில் அதை சரி பண்ணி தந்திருக்காங்க. இது ஒரு சில உதாரணங்கள் தான். இப்படி தன்னோட 1000 விளக்கு தொகுதியை எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க பீரியடில் இவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி அதை ஒரு அருமையான தொகுதியாக வச்சுருந்தாங்க. தன் தொகுதியோட அந்த குறைகளை நீக்கி சுத்தமாக்கி அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்த அந்த அனுபவம் தான் அதுக்கப்புறம் 96ல் எங்கள் வீட்டுக்காரங்க மேயர் ஆனப்போ சென்னையோடைய அடிப்படை தேவைகளை பற்றி புரிஞ்சு அதுக்கு அவங்க சென்னைக்கு பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டுக்காரங்களை பொறுத்தவரை தன்னோட ஏரியா மட்டும் இல்லை, தமிழகமே அத்தனை அடிப்படை வசதிகளோடையும் சுத்தமாகவும் அழகாகவும்
போக்குவரத்து வசதிகள் நிறைஞ்சும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. 1996 2001 அந்த வருஷ பீரியட் இருக்கு இல்லையா, அந்த வருஷம் வந்து திமுக வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம். அந்த ஆட்சியில் இருந்தப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடந்தது. ஆனாலும் கூட 2001 தேர்தலில் திமுக போய் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது. அந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னாலும் கூட எங்கள் வீட்டுக்காரங்க 1000 விளக்கில் தன்னை எதிர்த்து நின்று விடியல் சேகரை தோற்கடித்து ஜெயிச்சிருந்தாங்க. தவிர அந்த பீரியடில் எங்கள் வீட்டுக்காரங்க மறுபடியும் 2வது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ தான் ஒருத்தர் ஒரு பதவியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அரசு போட்ட உத்தரவில் எங்கள் வீட்டுக்காரங்க மேயர் பதவியை வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு எம்எல்ஏவை மட்டுமே தொடர்ந்தது எல்லாம். இதுக்கப்புறம் 2006 நடந்தது அடுத்த எலெக்ஷன். தேர்தல் முடிவுகள் எல்லாம் டிவியில் பரபரப்பாக சொல்லிகிட்டு இருந்த சமயத்தில் நாங்கள் வேளச்சேரியில் எங்கள் வீட்டில் உட்காந்து அந்த தேர்தல் முடிவை கேட்டுட்ருந்தோம். மாநிலம் முழுக்கவே எல்லா இடத்துலையுமே திமுக ஜெயிச்சிட்ருக்கிறதா செய்தி வந்துகிட்டே இருந்தது. சுவாரஸ்யமாக டிவி நியூஸ் பார்த்துட்டே தமிழ்நாடு முழுக்க திமுக எவ்வளோ இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக சொல்லிகிட்டே வந்த இவங்க அப்பாவை பார்க்க போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபாலபுரம் கிளம்பிட்டாங்க. இருங்கங்க, எல்லா ஏரியாவிலையும் திமுக லீடிங் நியூஸில் சொல்லிகிட்டே வராங்க. சரி, திமுக லீடிங் தான், ஆனால் முதல்ல உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். எனக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கிண்டலாக சிரித்தாங்க என்னை பார்த்து. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க இருந்து வர ரிசல்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க டிவியில். இதோ இங்கே இருக்க 1000 விளக்கு பகுதி மட்டும் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டுகிட்டே இவங்களோட முகத்தை பார்த்தேன் நான்.